நடிக்க ஆரம்பிச்சு குறுகிய காலகட்டத்திலேயே 100 படங்களை தொட்ட நடிகர் இவர் தான். இந்த சாதனை இது வரைக்கும் யாருமே முறியடிக்கல. அதுவும் இவர் மைக் பிடிச்சி நிஜ பாடகர் மாதிரியே பாடி கலக்கினதால மைக் மோகனா அவங்க மனசுல நிரந்தர இடத்தை பிடிச்சிட்டார். ஒரு வருஷத்துல, அதாவது 1984 இவர் ஹீரோவா நடிச்ச 18 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத சாதனை. ஒரு நாள்ல இவர் ஹீரோவா நடிச்ச 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் கேமரா முன்னாடி இவர் நடிச்சிருக்காரு. 1980களில் ரஜினி கமல் நடிச்ச படங்கள் கூட ஃபிளாப் ஆயிருக்கு. ஆனா இவர் நடிச்ச ஒரு படம் கூட ஃபிளாப் ஆனது கிடையாது. எல்லாமே ஹிட் அடிச்சிருக்கு. இத்தனைக்கு இவர் படத்துல பஞ்ச் டைலாக் கிடையாது, வில்லன்களை பறந்து பறந்து அடிக்கிற ஃபைட் சீன் கிடையாது. ஆனாலும் இவர் படங்கள் ரிலீஸ் ஆன தியேட்டர் வாசல்ல மக்கள் திருவிழா மாதிரி குவிஞ்சிருக்காங்க. தமிழ்ல மகேந்திரன் இயக்குன நெஞ்சத்தை கில்லாதே படமும், பாலுமேந்திரா இயக்குன மூடுபனி படத்திலையும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த 2 படத்திலையுமே பிரதாப் போத்தன் தான் பிரதான கேரக்டர்ல நடிச்சிருந்தார். இந்த 2 படமே பயங்கர ஹிட் ஆச்சு. அதற்கு பிறகு மோகன் சோலோ ஹீரோவா நடிச்ச கிளிஞ்சல்கள் பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆச்சு. அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் இவர் நடிச்ச படங்கள் மூலமா இவருக்கு சாக்லேட் பாய் இமேஜ் வந்துச்சு. இளம் பெண்களோட கனவு நாயகனா மாறினார். அந்த சூழ்நிலையில ஒரு சைக்கோ கொலகாரனா 100வது நாளுங்கிற படத்துல நடிச்சாரு. தன்னை நம்பி வந்த பெண்ணை கர்ப்பமாக்கி ஏமாத்துற கேரக்டர்ல விதிங்கிற படத்துல நடிச்சாரு. காதல் நாயகனா இருந்தாலும் உருவங்கிற படத்துல ஹாரர் நாயகனா கலக்கி இருக்காரு. என்ன ஆச்சரியம்னா அந்த படமும் 300 நாளை கடந்து இங்க ஓடிச்சு. ஒரு பக்கம் ரஜினியோட கால் சீட்டு கிடைக்காத சின்ன பட்ஜெட் ப்ரொடியூசர்களுக்கு விஜயகாந்த் ஆபத் பாந்தவனா இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் கமலோட கால் சீட்டு கிடைக்காத ப்ரொடியூசர் இயக்குனர்களுக்கு மோகன் தான் பெஸ்ட் சாய்ஸா இருந்திருக்காரு. இயக்குனர்கள் மணிவண்ணன், ஆர் சுந்தர்ராஜன், மனோபாலா இவங்களுடைய ஆரம்பகால படங்களோட ஹீரோ மோகன் தான். மோகனால இவங்க வளர்ந்தாங்க, இவங்கனால மோகன் வளர்ந்தாங்கன்னே சொல்லலாம். மணிரத்னம் இயக்குன முதல் தமிழ் படத்தோட ஹீரோவும் மோகன் தான். மணிரத்னத்தோட எவர் கிரீன் ஹிட் மௌனராகம் படத்திலையும் மோகன் தான் ஹீரோ. இந்த 20-25 வருஷ இடைவெளியில அவருக்கு வாய்ப்புகள்லாம் வராம இல்ல, வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா கேரக்டர் ரோலா இருந்துச்சு. நான் மீண்டும் ஹீரோவா தான் நடிப்பேன், கேரக்டர் ரோலெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப பிடிவாதமா இருந்தார்.